தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் தலைவர் திருமிகு ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். நேற்று நீங்கள் போதைப்பொருள் தடுப்பு, போதைப்பொருள் புழக்கம்லாம் கூடாது என்ற ஒரு காரணத்தை கொண்டு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியதாக கேள்வி. அதை பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது இந்த கள்ளச்சாராய மரணங்கள் 69 பேர் இறந்திருக்காங்கிறத நம்ம ஒரு சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. என்னதான் அவர்கள் அதற்கு அடுத்தாற் போல நடவடிக்கையோ சட்ட திருத்தமோ இது போன்ற செயல்கள் எல்லாம் செய்தாலும் கூட, அதிகாரிகள் மாற்றம் அதுதான் முக்கியமானது கூட, இதெல்லாம் செய்தாலும் கூட கள்ளச்சாராயம் அப்படிங்கிறத முற்றிலுமாக ஒழிக்க போகிறாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த சம்பவத்திற்கு பிறகு கூட இப்போ கூட ஒரு 2 தினங்களுக்கு முன்பு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மீண்டும் அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்த இடத்த போய் அதிகாரி பார்த்ததாக செய்தி பார்த்தோம். ஸோ இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன தேவையோ அதை செய்யலை இவங்க. அதற்கு என்ன தேவைன்னா கண்டிப்பாக காவல்துறையோட உதவியோட தான் அந்த இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டிருக்கு. இப்போ காவல்துறை உதவி இருக்குது, அரசு அதிகாரிகளும் அந்த இடத்துல அரசியல்வாதிகளுமே ஒரு கூட்டாக சேர்ந்து, அமைச்சருக்கு எங்கே போயிடுச்சு? நான் அதை தான் கேட்குறேன். மதுவிலக்கு ஆயப்பிரிவு அமைச்சர் திரு முத்துசுவாமி அவர்கள் இருக்காருல்ல, அவர் இதில் ஏன் கவனம் செலுத்தாமல் இருந்தார்? அப்போ இவங்க அதிகாரிகளை இடமாற்றம் செய்கிறதும், அதிகாரிகள் தான் இனிமேல் பொறுப்புன்னு சொல்கிறதும், ஒட்டுமொத்தமாக அதிகாரத்தில், அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லைங்கிற மாதிரி ஒரு பொறுப்பு துறப்பு செய்கிற வகையில் தான் இதை அவங்க வடிவமைக்க பார்க்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நிச்சயமாக முதல் காரணம் நீங்க ஆளுங்கட்சி தான். ஏன்னா உங்களுடைய கைப்பாவைகளாக தான் நீங்க காவல்துறையை செயல்பட வைக்கிறீங்களே தவிர அவர்களுக்கு ஒரு தனி அமைச்சர் கூட நீங்க கொடுக்கல. அப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் அவங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்க நிலவுவது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீங்க யார் மேலேயாவது ஒரு புகார் கொடுக்கணும்னா கூட உங்க மேல எஃப்ஐஆர் போடணுமான்னு சொல்லி அந்த பகுதியில் உள்ள திமுகவுடைய நிர்வாகிகிட்ட அனுமதி கேட்டு பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு காவல் நிலையங்களும் காவலர்களும் தள்ளப்பட்டிருக்காங்க. அப்போ நிச்சயமாக இதுக்கு முதற் காரணம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய. அது இந்த கள்ளச்சாராயம் இந்த ஆட்சியில் மட்டும்தானா? இது தொடர்ந்து ஏற்கனவே இருந்து கொண்டு இருக்கிறது? இல்லை, இருக்கு. அதாவது இப்போ கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு இவ்வளவு மரணங்களை பார்க்கல. இந்த ஆட்சி வந்த பிறகு தான் சென்ற ஆண்டு பார்த்தோம், கிட்டத்தட்ட 23 பேர் இறந்து போனாங்க மரக்காணம் செங்கல்பட்டு மாவட்டத்தில். இப்போ ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே, ஏன்னா அதற்கு அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு இந்த ஒரு 69 உயிரை நம்ம காப்பாற்றியிருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அதை பற்றின அறிக்கையே 14 மாதங்கள் கழித்து இப்போ தான் தயார் செஞ்சுருக்காங்க மரக்காண பகுதியில் நடந்ததுக்கு. அப்போ அதுவே பாருங்கள், அந்த இடத்துலையே அந்த வழக்கே அவங்க எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. 23 உயிரை அவங்க பெரிதாக நினைத்து அந்த இடத்துல அவர்களுடைய செயல்பாடுகள் தமிழகம் முழுவதும் கண்காணிக்க வேண்டிய எல்லாவற்றையும் கண்காணித்திருந்தால் இது நடந்திருக்காதுல்ல. அதுதான் அந்த இடத்த தான் நாங்கள் இப்போ இதுலேயுமே நாம் எல்லாருமே அமைதியாக கடந்து போயிட்டோம்னா இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் ஒரு 100 பேர் இதில் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பாக கூட அரசு, ஆமாம், அரசுடைய கவனமின்மை காரணமாக நடக்கிறது தானே. இதை என்ன சொல்கிறாங்க, எதிர்க்கட்சிகளின் சதி வேலை. ஏனென்றால் விக்கிரவாண்டியில் ஒரு இடைத்தேர்தல் வருது, அந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்க வேண்டும், அதற்கான வேலையாக இதை செய்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? இல்லைங்க, அப்படியெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பெல்லாம் இல்லை, அது மாதிரிலாம் இல்லை. இது அவர்களுடைய டெக்னிக்காக அவங்க பயன்படுத்துகிற மாதிரி டெக்னிக்காக எல்லாருமே. இதில் எல்லாம் மாற்றுக் கட்சிகளோட ஆட்கள்லாம் உள்ளே இருக்காங்களே, அதாவது அதில் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் வெவ்வேறு கட்சியை சார்ந்தவரும் உள்ளே இருக்காங்க. அப்போ அதற்கான அதை யூகிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறதுல இல்லைங்க. ஆக்சுவலாக நான் படித்தேன் நிறைய இது குறித்து ஆய்வு பண்ணும்போது, மதுவிலக்கு துறையிட காவல் நிலையத்தில் ஒரு லிஸ்ட் ஒன்று கண்டெடுக்கிறாங்க. அதில் 47 பேருடைய பேர் இருக்குது. அந்த 47 பேரோட பேர் யாருன்னா கள்ளத்தனமாக பார் நடத்துகிறவங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள், இவர்களுடைய பேர் கொண்ட ஒரு லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் எவ்வளவு பணம் வசூலிக்கணும், அந்த விவரம் உட்பட, அதுவும் அது யாருக்கு போகணும், எந்த ரோட்டில் இருக்குது, எத்தனை மணிக்கு மூடணும், அந்த இடத்துல கலால் டிஎஸ்பின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இது மாதிரியான தரவுகள்லாம் எப்படி காவல் நிலையத்துக்குள்ளே இருக்கும்? வாரத்திற்கு 3 லட்சம் வீதம், மாதத்திற்கு 12 லட்சம் ரூபாய் அவர்களிடமிருந்து பெறப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆதாரபூர்வமான உண்மையை ஒரு பத்திரிகை நிறுவனம் தான் கொடுக்குது. இது ஒரு அனுமதிக்கப்பட்ட செயலாகவே நடந்திருக்கிறது. கண்டிப்பாக அதுல முதல் பெயராக இந்த கண்ணுக்குட்டி என்பவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப நாம எப்படி, ஏதாவது அரசியல்ங்க எது வேணாலும் இருக்கலாம்னு சொல்லி தப்பித்துக் கொள்வதற்காக கதை கட்டுவது ஆகாது.
அதுவும் இது மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்தை இதற்காக பண்ணாங்க, இத்தனை உயிரை மாய்க்கணும் அப்படின்னு பண்ணாங்கன்னு நினைச்சா நாளை அரசியல் மிக மிக மோசமானதாக மாறிக்கிட்டு இருக்கிறத இவர்களே வலியுறுத்துவது போல அமைஞ்சிடும். இப்போ நீங்கள் போராட்டம் நடத்துனீங்க, போராட்டம் மதுவிலக்கு போதைப் பொருட்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற நிலையிலே, இல்லை கள்ளச்சாராயம் மட்டும் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் நீங்கள்? இல்லை, முழுவதுமாக போதை கலாச்சாரமே இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். ஆனாலும் நீங்கள் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த நிலை இன்று இல்லை. அப்போ வந்து குடிக்கிறதுனா வந்து ஒரு தீய பழக்கம்னு கிராமங்கள் உட்பட எல்லா இடத்துலையுமே நினச்சாங்க. குடிக்கிறத அவமானமாக நினச்சாங்க. ஒரு ஊருக்குள்ளே குடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு துண்டை தலையில் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் பயந்துக்கிட்டு போன காலம்லாம் போக சமூக நாகரிகம் ஆயிடுச்சு. அது நாகரிகமானது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் தப்பி தவறி குடிக்காமல் இருந்தால் அவங்க ஒளிஞ்சு போட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை. துக்கமாக இருந்தாலும் குடிக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாலும் குடிக்கிறாங்க. எல்லாவற்றுக்குமே குடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு நாகரிகத்துக்கு உட்பட்டதாக எடுத்துக்கொண்டு இன்றைய காலகட்டம் சென்று கொண்டு இருக்கும்போது இதில் மதுவை பற்றிய விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு அரசு தயாராக இருக்கணும். மதுனால என்னென்ன ஆபத்து வருது, இன்றைக்கி கள்ளச்சாராயம் குடித்து இமீடியட்டாக ஒரு 69 பேர் இறந்துட்டோம், உண்மைதான். ஆனால் டாஸ்மாக் சாராயம் குடித்து நாளுக்கு நாள் எத்தனையோ மரணங்களும், கல்லீரல் பாதிக்கப்பட்டு சிறுநீரக கோளாறு வந்து அதோட சாவு கொஞ்சம் தள்ளி போடப்படுகிறது, அவ்வளோதான். நாட்கள் அந்த அவ்வளோதானே தவிர உடனடி மரணம் இல்லை. ஆனால் நிச்சயம் மரணம் உறுதி அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய அரசும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை வளர்க்குறதுக்காக தான் பார்க்குறாங்க, வருமானத்தை ஈட்டுறாங்க. மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 25-30% தமிழக அரசுக்கு வருமானம் மதுவிலிருந்து கிடைக்குது. அப்படிங்கும் போது அரசு இயந்திரம் அதனால தான் ஓடுதுன்றது மாதிரி ஒரு செய்தி. கண்டிப்பாக. அப்படிங்கும் போது அவர்களுடைய நோக்கம் என்பது யார் பக்கம் இருந்து யோசிக்கணும், மக்கள் பக்கம் இருந்து யோசிக்காம இவர்கள் பணம் ஈட்டுவதை நோக்கி, அதில் கள்ள வருமானம் வேற. பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் கூட வச்சு விற்கக்கூடிய கள்ள வருமானத்தின் மூலமாகவும் சுயலாபம் அடைகிறார்கள். சுயலாபம்னா அந்த இடத்துல உள்ள வட்ட செயலாளர்லேருந்து ஆரம்பித்து அங்கே உள்ள அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் காவல் நிலையத்துக்கும் இது மாதிரி எல்லாருமே பங்கிட்டு எடுத்துக்கிற ஒரு கிட்டத்தட்ட 5000-10,000 கோடி வந்துடும் ஒரு வருஷத்துக்கு. நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தா அப்போ இந்த பணத்தை வைத்து தான் அரசியல் பண்ணணும், திரும்ப ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும். இந்த நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும்னு தான் நான் ஒரு வழக்கு தொடர்ந்தேன் மதுரை உயர்நீதிமன்றத்தில். இந்த 10 ரூபாய் 20 ரூபாய்னா கள்ள வருமானம், அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்திலேயே ரசீது கொடுக்காம நீங்கள் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் மெத்தட் பயன்படுத்தாமல் மதுவை விற்கும் போது அந்த மதுவினால் அவங்களுக்கு கோளாறு ஏற்பட்டால் கூட அவங்க நுகர்வோர் நீதிமன்றத்தை கூட அணுக முடியாது. எனக்கு இதனால தான் வந்துச்சுன்னு அவங்க என்ன ப்ரூஃப் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் குறித்து நான் வழக்கு தொடர்ந்து நிச்சயமாக ரசீது வழங்க வேண்டும்ங்கிற தீர்ப்பையும் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ அவர்கள் நடந்துக்கிறதே நீதிமன்ற தீர்ப்புக்கு புறம்பாகத்தான். நான் அந்த தீர்ப்பை எடுத்துகிட்டு போய் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவர்கள் மது குறித்து பேசுவதற்கு தயாராகவே இல்லை. என்னை பேச அனுமதிக்கலை, என்னை சந்திக்கலை. முதல்வர் வீடு வரைக்கும் போனேன். அதனால இங்கே வந்து மது பிரதான தொடர்புடைய துறை அமைச்சரை பார்த்தீங்களா? இல்லை, நான் பார்க்க விரும்பலைங்க. அதன் பிறகு இவர்களுடைய நடவடிக்கைகள் என்னென்னா விளையாட்டு கூடத்தில் மதுவை கொண்டுட்டு வரணும், திருமண கூடத்தில் மதுவை கொண்டுட்டு வரணும், அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கட்டிங் 90 ml அதுக்கு வந்து ஆள் தேடிட்டு கஷ்டப்படுறாங்க, அதனால் டெட்ரா பாக்கெட் போடணும். இவர்களோட சிந்தனை முழுவதுமாக மதுவை ஊக்குவிக்கிறதுல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் காலையில் குடிக்கிறவங்கள குடிகாரர்கள்னு சொல்லாதீங்க, வேலை பளு காரணமாக குடிக்கிறாங்க. குடிக்கு வந்து ஒரு காரணக்கர்த்தாவை இவர்களே உருவாக்கி கொடுக்குறாங்க. ஆமா, இவர்களே உருவாக்கி கொடுத்து குடிங்கன்னு சொல்லி என்கரேஜ் ஊக்கப்படுத்துவது போலதான் இவர்களுடைய செயல்கள் இருக்கு. இன்றளவுமே துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாரு, டாஸ்மாக் சாராயம் சாஃப்ட் ட்ரிங்க் மாதிரி இருக்கு, கிக் இல்லைன்னு சொல்றாரு. அதனாலதான் கள்ளச்சாராயத்தை போய் நோக்கி போறாங்கன்னு இது மாதிரியான ஒரு மூத்த அமைச்சர் வந்து இது மாதிரி அங்க பேச முடியும்? நீங்க வந்து ஒரு குடும்பம் வந்து சீரழிந்து போகுது, பிள்ளைகள் படிக்க முடியாமல் சிரமப்படுறாங்க, சிறு வயதிலேயே வேலைக்கு போகக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க, பெண் பிள்ளைகள் நாளுக்கு நாள் பயந்த சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, மனைவிலாம் அந்த குடியினால் சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டு பல இடத்துல லோன், அந்த மகளிர்களோ கடன்லாம் கொடுக்குறோம், அந்த கடன்லாம் வாங்கி அதை கட்ட முடியாமல் அவர்கள் அந்த கடன் கொடுத்தவர்கள் கொடுக்கக்கூடிய அதீத தொல்லைகளை எல்லாம் தாங்கி கொண்டு, இன்னும் சொல்ல போனால் பாலியல் ரீதியான தவறுகளை சொல்கிறது எல்லாமே வந்துட்டு இன்றைய செய்தித்தாளில் கூட ஒரு பெண்மணி அவங்க கணவர் வந்து குடிச்சிட்டு வந்து அடித்ததுனால அவங்கள கொலை பண்ணிட்டாங்கன்ற செய்தி கூட வந்தது. இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஆனால் நீங்கள் வந்து போதைக்காக போராடுறீங்க சரி, ஆனால் அந்த போதை பொருட்களையே தயாரிக்கிற பெரும் நிறுவனங்கள்
அதிமுக திமுகன்ற இல்லாமல் 2 கட்சியில் உள்ள பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. அவர்களை எதிர்த்து எதுவும் பேசலை நீங்கள்? இல்லை, எல்லாருமே பேசுகிறோம் தாங்க, யாரும் பேசாமல் இல்லை. எது அதாவது அந்த ஆலைகளை அந்த ஆலைகளுக்கு உடந்தையாக இருக்கக்கூடியவர் அரசு ஓய்வு அரசு துறையிலேருந்து ஓய்வு பெற்றவர்களையும் உடன் சேர்ந்து அவங்க தான் இன்சார்ஜில் நடத்துகிறாங்க. இதே உரிமையாளர்கள் எல்லாரையுமே தானே இன்வால்வ்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக நாங்கள் அந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வரல. இப்போ இவங்க நடத்துகிறாங்க, இவங்களோட ஆலை, இதனால தான் அந்த பிரச்சனை கொண்டு வர நடத்துகிறாங்க, இது இவங்க நடத்துகிறாங்க. அந்த மாதிரியான அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள் தெளிவாக தாங்க இருக்காங்க. ஏன்னா இவர்கள் இதோடு சேர்த்து கள்ளத்தனமாகவும் நிறைய மது வகைகளை உருவாக்குறதாகவும் கேள்விப்படுறோம். ஆனால் பகுதி மக்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியுது. எல்லாம் தெரிஞ்சும் அவர்களால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் குறிப்பிட்டது போல் மது ஆலைகளை நடத்துவது அரசியல்வாதிகளில் முக்கியமான ஒரு 6 பேர் சம்பாதிக்கிறதுக்காக தான் இவ்வளோ பேர் வந்து இத்தனை குடும்பங்கள் சீரழிக்கப்பட்டு வருகிறது என்பதெல்லாம் தெரியும். தெரிஞ்சு என்ன செய்ய முடியும்? எல்லாமே அனுமதியோடு தானே அவங்க ஆலை நடத்துகிறாங்க. அப்படிங்கிறதன் அடிப்படையில் இருக்கும்போது மக்களால் எதுவும் ஒரு சீற்றத்தையும் அறச்சீற்றத்தையெல்லாம் கொண்டு போய் காமிக்க முடியாது. இப்போ நாம் பேசுகிறது என்னென்னா, இப்போ வந்து 70% மேலே குடிகாரர்களாக மாற்றப்பட்டுட்டாங்க. இவங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் இந்த 3 ஆண்டுகளில் திமுக ஆட்சிக்கு பிறகு இவ்வளவு சுலபமாக யார் வேணாலும் எந்த போதைப்பொருள் வேணாலும் இப்படிங்கிறதுக்குள்ளே கிடைக்குதான். கல்லூரி மாணவர்களுக்கும் சரி, பள்ளி பிள்ளைகளுக்கும் அந்த கூலி போன்ற சாக்லேட் வடிவத்திலான ஏதோ ஒன்று அந்த நுகர்ந்து பார்த்தாலே போதை வரக்கூடிய பலவிதமான பெயர்கள் சொல்கிறாங்க. இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் பள்ளி கல்லூரிகளில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்கேருந்து வருது அப்படிங்கிறத விட இதை ஏன் இங்கே வர வச்சாங்க, ஏன் தடுக்கலை? இவ்வளோ பெரிய சமூக சீர்கேடுக்கு ஆளான திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறது? அது என்னங்க, அது பணம் தான். இது இவ்வளோ பெரிய சமூக சீர்கேட்டை ஏற்படுத்துறதுக்கு அவர்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா பணம் கிடைக்குது. இன்றைக்கி வந்து போதைப்பொருள் புழக்கமாக இருந்தாலும் சரி, டாஸ்மாகில் கள்ள வருமானம் பார்க்குறதா இருந்தாலும் ஆதாயம் அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பணத்தில் வந்து ஆதாயம் அடைஞ்சிட்டே இருக்காங்க. மக்கள் வந்து அவர்களுடைய நிலை மோசமான நிலை இருக்கிறதுனால இன்றைக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை பெரிதாக நினைத்துக்கிட்டு அவங்க அறியாமையில் ஓட்டு போடுறாங்கன்னு தான் சொல்லணும். இன்னும் அந்த அரசியல் புரிதலோ விழிப்புணர்வோ அவங்கள்ட்ட வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த விக்கிரவாணி தேர்தல் ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, பரிசு பொருள் கொடுக்குறாங்கிறதுனால அதற்காக ஓட்டு போடணும் அப்படிங்கிறத என்ன மாற்ற பண்ணணும், அல்லது அதை தவிர்க்கணும். இந்த மது ஆலைகள் பேசும்போது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், யார் யார் பண்ணுறாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் தெரிஞ்சும் வாக்களிக்கிறாங்களா பணத்துக்காக? அதுதாங்க, அது தெரிஞ்சும் வாக்களிக்கிறாங்கன்னா அவர்களுக்கு பிராட்மைண்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிந்திக்கக்கூடிய நேரமோ சூழ்நிலையோ இல்லை. எல்லாருக்குமே வந்து இங்கே பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது. பொருளாதார தடையை ஏற்படுத்துறதும் இந்த அரசு தான். நாம் பொருளாதாரத்தில் முன்னேறாமல் பார்த்துக்கிறதும் இந்த கவர்மெண்டால தான் அப்படிங்கிற அரசியல் புரிதல்லாம் மக்கள் மத்தியில் இன்னும் வரல. நீங்கள் அந்த மாதிரியான ஒரு புரிதல் வரணும் அப்படின்னா அதற்காகத்தான் என்னை போன்றவர்கள் மக்களிடத்திலே மக்கள் மொழியில் அரசியலை புரிய வைத்து ஒரு நல்ல அரசியலை, ஒரு ஒரு நிர்வாகத்திறன் வாய்ந்த அரசியலை, ஒரு நேர்மையான அரசியலை, மக்களுக்கான அரசியலை செய்யணும்னு சொல்லி தான் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கோம். இப்போ அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் கண்டிப்பாக நம்மை போன்றவரை அடையாளம் கண்டு அதில் பயணிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. இன்னைக்கு நிறைய பெண்களும் இளைஞர்களும் எவ்வளவோ கால்ஸ் வருது, கட்சியில் இணைந்து நம்ம பணியாற்றணும்னு நினைக்கிறாங்க. இதை வந்து 50 ஆண்டுகள் மாற்றிய விஷயத்தை நாம் மாற்றுவதற்கு குறைந்தபட்சம் 10-15 ஆண்டுகளாவது வேணும். இது நீண்ட நெடுந்தூர பயணம். ஒரே நாள் 2 நாளில் மாற்றுறாங்கன்னா அது வந்து ஒரு நிலையான மாறுதலாகவும் இருக்காது. இந்த பயணிக்க வேண்டிய தூரம் எனக்கெல்லாம் இருக்குன்னு. இப்போ இந்த கருணாபுரம் நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சியில் நடந்தது, அடுத்த விக்கிரவாண்டி எலெக்ஷன் வந்தது. அதில் நீங்கள் உங்களுடைய கட்சி அதில் நின்றுதா தேர்தலில்? இல்லை. இந்த மாதிரி ஒரு மோசமான சூழலில் இந்த அரசியல் கட்சி, அதாவது ஆளுங்கட்சியோட நிலைமையை மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பில் இருந்து நீங்கள் அதை விட்டுட்டீங்க. இல்லைங்க, இடைத்தேர்தல் அப்படின்னாவே ஈரோடு கிழக்கு தேர்தலை பார்த்தோம். அந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் நடந்த பிரச்சார முறைகளாக இருக்கட்டும், அவர்கள் பயன்படுத்திய தொகையாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம அரசியல் இருக்கிறதுனால நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு எத்தனை கோடி ரூபாய் அங்கே புழக்கமானது, மக்களை அவங்க எப்படி நடத்துனாங்க. ஒரு பர்டிகுலர் அடைச்சி வைக்கிற மாதிரி ஒரு ஆட்டு மந்தை போல் அவர்களை வந்து அடைத்து வைத்து வேறு கட்சிகளுடைய பிரச்சாரத்தை கூட போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை.
மனித உரிமை மீறல்னு கூட சொல்லலாம் இதை. நீங்க இப்படி அச்சப்பட்டு களத்துக்கு வெளியில நின்னீங்கன்னா அது இன்னும் அதிகமாக தானே போயிட்டு இருக்கும். அச்சப்படலைங்க, அச்சப்படலை. அவர்களை பார்த்து நாங்க வெட்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். அதை எதிர்க்கணும், அந்த களத்துக்கு அச்சப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை கையில் எடுத்து நீங்க வாக்கு வங்கி வாங்கியிருக்கோன்னு சொல்லிக்கிறதுக்கு அதுக்கு நாங்கெல்லாம் வந்து பார்த்து இதுக்குள்ள போய் நிக்காம வெளியில நின்று இந்த நாட்டத்தை சகிக்க முடியாம அதை அவங்க செய்து கொண்டே தான் இருக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து அதை மக்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா? அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல. அந்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது நிச்சயமாக புரிய வைப்போம். இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது மக்களை வந்து முழுமையாக அதை ஒரு திருவிழா போல பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் மத்தியில நீங்க என்ன போய் பேசினாலும் எடுபடாது. இதுதான் கள நிலவரம், யதார்த்தம். ஒரு சட்டமன்ற தேர்தல்னா பொதுவாக எல்லா தொகுதிகளிலுமே நமக்கு தேர்தலுங்கும் போது அந்த நிலை கொஞ்சம் மாதிரி இருக்கும். இப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு கிடைச்சிருக்க ஒரு ஜாக்பாட் மாதிரி பார்க்குறாங்க அந்த பகுதி மக்கள். நமக்கு ஒரு நம்ம தொகுதிக்கு ஒரு தேர்தல், இடைத்தேர்தல் வருது, நாம் இதில் ஒரு தலைக்கு ஒரு ஆள், நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கோம், 6 பேர் இருக்கோம், இதில் என்ன பண்ணலாம், இதில் நமக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும், எத்தனை நாள் அவங்க கூட போகலாம், இந்த மது சாப்பிட காதில் ஏறாதுன்ற நிலையில் ஏறாது. செவுடன் காதில் ஊதின சங்கு தான். நீங்க நம்ம சொல்லணும்னு நினைக்கிறதுங்க கேட்கும் திறன் வாய்ந்தவர்கள்ட்ட தானே சொல்ல முடியும். செவிடா இருக்கிறவங்கள்ட்ட போய் சொல்றது நமக்கு தானே நேர விரயமாகும். அதனால தான் நாங்கள் ஒதுங்கி நின்னோம். இப்போ இந்த மது பிரச்சனையில் நல்லுசாமி அவர்கள் தொடர்ந்து அவங்க கல் கொண்டு வரணும்னு வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் உங்கள் கருத்து என்ன நினைக்கிறீங்க? இல்லை 42% இருக்குன்னு நினைக்கிறேன். பிராண்டி, விஸ்கி இது போன்ற மதுவில் வந்து ஆல்கஹாலோட அளவு அதையெல்லாம் அனுமதிக்கும் போது கண்டிப்பாக 4% குறைவாகத்தான் இருக்கும் கல்லில் ஆல்கஹால் கன்சப்ஷன். அதை அனுமதிக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. என்னன்னா கல்லுண்ணாமை அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக ஏற்கிறோம், திருவள்ளுவர் பெருந்தகை சொன்ன மாதிரி. ஆனாலும் அந்த கல் அப்படிங்கிறதுல நன்மைகளும் இருக்குங்கிறத மெடிக்கலி ப்ரூஃப் பண்ணி நல்லசாமி ஐயா மாதிரி இன்னும் பலர் வந்து நிரூபிக்க தயாராக இருக்காங்க. ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரானது தான் கல். நீங்கள் பனைமரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய கல்லை வந்து நீங்கள் வந்து பலவிதமான நோய்களை அது வந்து தவிர்க்குது, உடல் உபாதைகளுக்கு பயன்படுது, பிள்ளை பெற்ற பெண்களுக்கு அதை கொடுக்கலாம், இந்த மாதிரி பல நன்மைகளும் சொல்லி அதற்கான விளக்கங்களையும் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஏற்புடையதான். இது எதனால தடை செய்யப்பட்டதுன்னா இதுல ஏதாவது போதையை ஏற்றுவதற்கு கெமிக்கல் மாத்திரைகள்லாம் போட்டாங்க, வேதிப்பொருள்களை கலக்கும் போது அது வேறு விதமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். இது ஒரு சதின்னு கூட நான் சொல்லுவேன். இதை வந்து பனை மரத்துலேருந்து பனங்கல்ல தயாரிக்கிறவங்களோ அந்த கல்லை உருவாக்குறவங்க வேதிப்பொருளை சேர்க்கலை. இதற்கு அடுத்து ஒரு டீம் வேதிப்பொருளை சேர்த்து வியாபார நோக்கத்தோட பண்ணுது. இப்போ இதனால வந்து பாதிக்கப்பட போவது யாருன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் குடும்பங்கள் இந்த பனை மரத்தையும் கல்லையும் நம்பி. அது இல்லாமல் இந்த பணங்கள் வராததுனால அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், நிறைய பனை மரங்கள் வெட்டப்பட்டு சூளைகளுக்கெல்லாம் அனுப்பப்படுறதா ஒரு செய்தி வருது. அதையும் கருத்தில் கொண்டு அந்த மதுவை, அதாவது கல்லை வந்து கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, கம்ப்ளீட்டாக டாஸ்மாகை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டுங்க, நீரா கல் இந்த மாதிரியான. ஏன்னா இவர்கள் எல்லாம் என்ன குறிப்பிடுறாங்க, வேலை பார்த்து களைப்பாக இருப்பாங்க, அவர்களுக்கு கால் கை வலிக்கும், அசதி இருக்கும், அதற்கு மது வந்து ஒரு மருந்தாக அமைகிற மாதிரியான தோற்றத்தை உருவாக்குறாங்க. முத்துசாமி அவர்கள் கூட அதை தான் சொல்கிறாரு. கால் வெளிச்சு அவங்களே தூங்குறேன்னு சொன்னாலும் இவங்க பேசுகிறத பார்த்தா நிச்சயமாக போய் குடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இவர்களுடைய பேச்சுக்கள்லாம் இருக்குது. அப்போ வந்து ஏதாவது ஒரு மாற்று நிச்சயமாக தேவைப்படுகிறது. மாற்று தேவை தானே படுகிறது. அந்த மாற்று ஓரளவுக்கு உடலுக்கு உபாதை கொடுக்காத ஒரு மாற்றாக ஆரம்பத்தில் அமைந்தால் அதன் பிறகு நம்ம வந்து முழுவதுமாக மதுவிலக்கு குறித்தோ அல்லது போதையே இல்லாத ஒரு தமிழகத்தை குறித்தோ நம்ம யோசிக்க முடியும். ஏன்னா மேஜிக் பண்ண முடியாதுல்ல. மனிதன் ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிட்டான், அவன் அதுலேருந்து மீட்டு கொண்டு வரதுக்கான வழிகளை அரசு தான் செய்யணும். அதை செய்ய தவறிடுது. செய்ய தவறுனா பரவாயில்ல, அதை பற்றி சிந்தனை கூட செய்யறதில்ல. 1% கூட எங்கேயாவது மதுவிலேருந்து மீட்கணும்னு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோமா? இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த மாவட்டத்தில் இந்த மாதம் ஏன் டாஸ்மாகில் வியாபாரம் குறைந்ததுன்னு சொல்லி ஆலோசனை கூட்டம் போட்டு அதிகாரிகளை வைத்து அதற்கு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் என்ன குடிக்காமல் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அரசெல்லாம் நடந்துச்சுன்னா எப்படி இந்த நாட்டில் வந்து மதுவை ஒழிக்க முடியும்? இந்திய விடுதலைக்கு முன்பு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அதாவது நாகம்மையார் அவர்களும் கண்ணம்மையார் அவர்களும் பெரியாரோட அவங்களோட அந்த பனை மரங்கள் தென்னை மரங்கள்லாம் வெட்டினாங்க. அது பெரும் போராட்டமாக இருந்தது. அந்த போராட்டத்தை எப்படி நிறுத்தணும்னு சொல்லும்போது காந்தியடிகளே சொன்னார், அந்த 2 பெண்கள் நிறுத்தினால்தான், அவங்க மனசு வச்சாதான் அதை நிறுத்த முடியணும். அந்த மாதிரி சூழல் தமிழ்நாட்டில் வரணும்னு விரும்புகிறீங்களா? நிச்சயமாக வரணுங்க. இப்போ
இப்போ ஒரு ராஜேஸ்வரி பிரியா இல்லை, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ராஜேஸ்வரி பிரியா நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுறாங்க. ஏன்னா இன்றைக்கி பிரதான பிரச்சனையே இந்த போதை தான். இந்த இளைஞர்கள்லாம் தெருக்கல்ல கஞ்சா பயன்படுத்திட்டு சுயநினைவே இல்லாமல் இருக்காங்க. சுயநினைவே இல்லாமல் அவர்களாகவே இல்லை. எந்த குற்றம் நடந்தாலும், இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 7-8 வயது சிறுமியை வந்து அவங்க தகாத முறையில் பயன்படுத்தினா கூட அவங்க சுயநினைவிலே இல்லை. அந்த குழந்தையோட உயிருக்கும் இங்கே வந்து பெரிய ஆபத்து காத்திருக்கு. இது போன்ற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த பலவிதமான போதைப் பொருட்கள், அதில் குறிப்பாக கஞ்சாவோட எதிரொலிங்கிறது இந்த ஒரு 1.5 வருஷத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. எல்லா ஊர்லேயுமே சொல்கிறாங்க, கிராமங்கள்லேயும் சொல்கிறாங்க. முன்பெல்லாம் மாநகரங்களில் இருந்தது தான், இப்போ மாநகரங்களை கடந்து நகரங்களை கடந்து கிராமங்கள் வரைக்குமே இதோடைய புழக்கத்தை நம்ம பார்க்க தொடங்கிட்டோம். அப்போ இந்த நிலை அப்படிங்கிறது எதனால் வந்துச்சுங்கிறது தான். இப்போ ஒரு 5 கிலோ 10 கிலோ கஞ்சா இப்போ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் பிடிக்கிறாங்க. இவங்களுடைய பெரிய தலை எங்கேருந்து வருது, அது யார் முதல்ல வாங்குறா, அதுக்கப்புறம் பிரித்து கொடுக்குறாங்களா, அந்த முகவர்கள் யார், இப்படி படிப்படியாக ஆய்வு பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் பிடிக்க வேண்டியது யார் முதல் ஆள், இந்த குற்றத்திற்கான முதல் குற்றவாளி யார் அப்படிங்கிறத நோக்கி போகிறதே இல்லை இந்த வழக்கு. இப்போ இது வெளி மாநிலங்களிலிருந்து அதிகமாக உள்ளே கொண்டு வராங்கன்ற செய்தி வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எல்லா மாநிலங்கள்லேயும் அது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் இப்போ 1.5 ஆண்டு காலமாக அது வருகிறது. இதை ஒழிக்க நடுவண் அரசும் ஒரு இது எடுக்கணும் தானே? நிச்சயமாக எடுக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ ஜாஃபர் சாதிக்கை வந்து பிணையில் அனுமதிச்சிருக்காங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஐயத்தையும், சரி 2500 கோடி ரூபாய்க்கு போதைப்பொருள் வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க பிணையில் வரலாம் அப்படின்னு ஒன்று நடந்துச்சுன்னா இந்த தொழிலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அது ஒரு உத்வேகத்தை கொடுத்துரும். பரவாயில்ல, ஜாஃபர் சாதிக்கே வந்துட்டாரு, அவர் 2500 கோடிக்கு பண்ணாரு, நம்ம ஒரு 5 கோடி 10 கோடி 20 கோடிக்கு தானே இப்போ ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 10 ஆண்டுகள் 10 லட்சம் ரூபாய் தண்டம், அப்புறம் ஆயுள் தண்டனை, இப்படியெல்லாம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களே. ஒரு தண்டிப்பதற்கான ஒரு ஏற்பாடு தானே அது. அது எப்படிங்க? ஏற்கனவேவும் தண்டனை தானே, ஏற்கனவேவும் கள்ளச்சாராயம் காய்ச்சினாலும் தண்டனை தான், போதைப்பொருள் கடத்தினாலும் தண்டனை தான், எல்லாமே ஏற்கனவே சட்டத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை கண்டுபிடித்து அதுக்கு வழக்கு பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவங்க இதுக்கு ஒத்தாசையாக இருக்காங்கல்ல, அதை தானே நம்ம தடுக்க முடியும். சரி தண்டனை, சரி அந்த தண்டனை யார் மூலமாக வழங்குவீங்க? அரசு தான் வழங்கும். இல்லை, இப்போ முதல்ல யார் மூலமாக வழங்குவீங்க? போலீஸ் ஸ்டேஷனில் அது கேஸாக எடுக்கணும்ல. அவர்களே அவங்களுக்கு உடந்தையாக இருக்கும்போது, இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆர்டிக்கிள் படிக்கும்போது நான் வியந்து பார்த்தேன். அந்த 47 பேர்கிட்ட பணம் வசூல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு இந்த கள்ளச்சாராயம் தயாரிப்பதற்கு ஏதாவது பண பற்றாக்குறை வந்தால் கூட வட்டிக்கு கொடுத்தார்கள் காவலர்கள் அப்படிங்கிற விஷயத்தையுமே அதில் உட்படுத்தி இருக்காங்கங்கும் போது அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ எந்த இடத்துல இந்த சட்டம் எங்கேருந்து வரும்? காவல்துறையிட்டேருந்து வந்து அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் தானே தண்டனை வழங்க முடியும். நீங்கள் 10 ஆண்டுகள் வழங்குங்க, ஆயுள் தண்டனை கொடுங்க, 10 லட்சம் தண்டம் கொடுங்க, எது வேணாலும் கொடுங்க. ஆனால் இந்த ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்கு எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்கி விட்டு இங்கே நீங்கள் சட்ட திருத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது யாரை ஏமாற்றுவதற்கு? அதிகாரிகளை நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் குடிக்கிறவங்க மேலேயுமே நடவடிக்கை எடுக்கலாம், அல்லது குடிக்கிறவங்களுக்கு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் ஏதாவது அரசு பண்ணுதா? அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஊக்கப்படுத்துறீங்க. இன்னைக்கு பல்வேறு விதமான மரணங்கள் நடக்குதுங்க, அரசோட நிர்வாக கோளாறு காரணமாகவே சொல்லலாம். கட்டிடங்கள் இடிகிறதுலேருந்து நம்ம பெரிய ஒரு தவறு செய்து விட்டோம் என்று உணர்ந்ததால் அப்படி ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. நேற்று முன்தினம் ஒரு 24 வயது ஹேமமாலினின்னு நினைக்கிறேன் பேர், ஒரு பெண் வந்து அவங்க அண்ணனோட இருசக்கர வாகனத்தில் போகும்போது கோயம்பேடு 100 ஃபீட் ரோட்டில் மழை தண்ணீரில் அந்த பள்ளம் மறைக்கப்பட்டிருக்கு. அவங்க தடுமாறி அந்த இதில் விழுந்திருக்காங்க. ஒரு லாரி வந்து அந்த பொண்ணோட வயிற்றுல ஏறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டு. இப்போ இதற்கு முழு காரணம் யாரு? முதற் காரணம் சாலை ஒழுங்கா இல்லாம. ஒரு சிட்டியில சென்னையில இது மாதிரி குண்டும் குழியுமா சாலை இருக்கு அப்படிங்கிறதுக்கு அரசு முழு பொறுப்பேற்று இப்ப இதுக்கு 10 லட்சம் கொடுக்கக்கூடிய அரசு இந்த பெண்ணுடைய குடும்பத்திற்கு 1 கோடி கொடுக்கணும்ல. யாருடைய தவறு இது? முழு தவறும் அரசாங்கத்துடைய தவறு தானே. நீங்க இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறதையே முழு தவறும் எங்களோடது தான் ஏத்துக்கிட்டதுனால தான் 10 லட்சம் கொடுக்குறீங்க. அப்ப இது போன்ற சம்பவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க?
அவர்கள் கால்நடையாக நடந்து அந்த யார் அடித்தாங்களோ அந்த அவங்களோட கோர்ட்டில் போட்டு கேஸ் போட்டு அவங்க அந்த பணத்தெல்லாம் வாங்குறதுங்கிறது சாதாரண வேலையாக இருக்காது. நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கிட்டீங்க, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஊடகங்களில் அல்லது எல்லா இடங்களையுமே உங்களை தெரியுது எல்லாருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக என்னென்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக இப்போ நான் எதிர்க்கட்சியோட கூட்டணி இருக்கு, அவர்களுக்கு ஆதரவாக தான் நிற்கிறேன் இப்போ. ஏன்னா அதுதான் நம்ம அலசி ஆய்வு செய்து பார்க்கும்போது எனக்கு இந்த சூழ்நிலையில் இது சரியான ஒரு முடிவாக இருக்குது. இந்த போதைப் பொருளை தவிர திராவிட மாடல் ஆட்சி வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. குறிப்பாக பெண்கள் உரிமை தொகை, கட்டணமில்லாத பயணம், நான் முதல்வன் திட்டம், இப்படி பல திட்டங்களை சொல்கிறாங்க. பெண்களை ஈர்க்கிறது, பெண்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த முறையும் வருவதற்கான வாய்ப்புகளை தருவார்கள் என்றெல்லாம் பேசப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் அப்படி இருக்கும்போது எதிர்க்கட்சிக்கு போய் அவங்களோட செயல்படுவதன் காரணம்? இல்லை, நான் நேர்மையான அரசியலை செய்கிறேங்க. நான் எனக்கான சந்தர்ப்பவாத அரசியலையோ சுயநல அரசியலையோ நம்ம நோக்கி பயணித்தோம்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நின்று நாம் ஆதாயத்தை தேடிக்கணும்னு நினைக்கலாம். ஆனால் நான் மக்களுக்கு ஆதரவாக, மக்களுக்கு என்ன தேவையோ அது குறித்து, மக்கள் எந்தெந்த இடத்துலலாம் தன்னுடைய உரிமையை இழந்திருக்காங்களோ அது குறித்தும் எங்கே நம்ம பாதிக்கப்படுறோமோ அந்த குரலாக நான் ஒழிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி இருக்கிறதுனால இவர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது எல்லாருடைய தேர்தல் அறிக்கையிலையுமே இருந்துச்சு. இப்போ குறிப்பாக அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலையுமே அந்த தொகை இருந்தது தான். இந்த தொகை கொடுக்கறதுலையுமே கூட நிர்வாக கோளாறு இருக்கு. எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொன்னாங்க, எல்லாருக்கும் கொடுக்கல. 1 கோடியே. ஆனால் அது ஒரு அந்த கேள்வி நியாயமானது தானே? இப்போ நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்க, வருமான வரி கட்டுறவங்க, அதில் உள்ள பெண்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறது என்ன நியாயம்? அது தேர்தல் அறிக்கையில் அப்படி கொடுக்கலல்ல. அப்போ நீங்கள் மைன்யூட்டாக தேர்தல் அறிக்கையில் தெல்ல தெளிவாக இதை நீங்கள் முன்னதாகவே நீங்கள் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் ஒரு ஏதாவது டோக்கன் கொடுப்பாங்க, கீழே டிஎன்சி அப்ளைடுன்னு போட்டிருக்கோம். நாம் அதை பார்க்க மாட்டோம். அந்த ஆஃபர் எல்லாம் படிச்சுட்டு தூக்கிட்டு ஓடணும்னா ஒன்னே இது இல்லைன்னு சொல்லுவாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளைடுன்னு போட்டிருக்கே பார்க்கலையான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அரசு நடந்துக்க கூடாது. தேர்தல் அறிக்கைன்னு சொல்லும்போது முழுசா என்னென்ன பண்ண போறோம், எந்த மாவட்டத்தில் எத்தனை பேர் கொடுக்க போறோம், ஃபுல் டீடைல் கொடுக்க முடியாது. அவர்கள் 2 வரிகள்ல தானே சொல்ல முடியும். 2 வரிகள்ல இதெல்லாம் அனைத்துங்கிற வார்த்தை இருக்குல்ல, தமிழ் அழகானது தானே. நீங்க 2 வரியெல்லாம் தேவையில்லை, அனைத்துங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? 18 வயது நிரம்பிய அனைத்து மகளிருக்கும் தான் அர்த்தம். அது மாதிரி இருக்கலாம். அல்லது வயது வரம்பு ஏதோ ஒரு இடத்துல அனைத்துங்கிற அப்படி இல்லைன்னா ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் அப்படி தானே எடுத்துக்க முடியும். நீங்கள் தகுதி வாய்ந்தங்கிற வார்த்தையே திட்டத்தை கொண்டுட்டு வரப்பதான். அதுவும் நீங்கள் திட்டத்தை உடனடியாக தொடங்கலை, 2.25 வருஷம் கழித்து தான் தொடங்கினாங்க. தேர்தல் முடிவு அவங்க பொறுப்பேற்று முதல்வராக ஒரு 2.25 வருஷத்துக்கு மேலே, சென்ற ஆண்டு அப்போ செப்டம்பரில் தான் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக மகளிர் பாராட்டுறாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் யோசிக்க தொடங்கிட்டாங்க. நாம் நினைப்பது போல் இன்றைக்கி மகளிர்லாம் நீங்கள் எதுவும் தெரியாமலாம் இல்லை. ஒரு நான் மக்களோட பழகி அரசியல் பண்ணிகிட்ருக்கேன். அவர்களுடைய பேச்சுகளை நான் உண்மையாகவே பாராட்டுறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இது கொடுக்குறாங்க, ஆனால் விலைவாசி உயர்த்திட்டாங்க, கரண்ட் பில் உயர்த்திட்டாங்க, பாலோட விலை உயர்ந்துட்டு, எல்லா மளிகை பொருளுமே உயர்ந்துட்டு, பள்ளிக்கூடத்தில் படிக்க போகிற பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுக்கறதில்ல, சைக்கிள் கொடுக்கறதில்ல. இவர்களுடைய ஒரு பக்கம் நான் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இன்றைக்கி அம்மா உணவகத்தில் சாப்பாடு சரியில்லை, அதுவுமே 3 நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. இதைத்தான் நாம் பார்க்குறோம். இப்போ இந்த திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொன்று பிங்க் பஸ்ஸுன்னு போட்டு அந்த பிங்க் பஸ்ஸுலையுமே பெண்களை ஏற்றினாலும் தரக்குறைவாக இழிவாக பேசுறது, ஓசி பஸ்ஸுன்னு பேசுறது, அதுவும் ஒரு அமைச்சரே அவங்கள ஓசி பஸ்ஸுன்னு சொல்லி மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாசகத்தை பேசுறது, இதையெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் செய்கிறத பெண்கள் விரும்பலை. பெண்கள் கண்டிப்பாக 2026 நீங்கள் வேணால் பாருங்கள், இன்றைக்கி சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறதையும், வீதிக்கு வீதி கஞ்சாவோட நம்மளோட மகன் அந்த பெண்களுடைய மகன்கள்லாம் கஞ்சாவை புகைக்கிறத பார்க்குற ஒரு கொடிய ஒரு சமுதாயத்தை அவங்க பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அதோட எதிரொலி நிச்சயமாக 26 இருக்கும். இந்த 1000 ரூபாயோ நீங்கள் இலவச பேருந்துன்னு சொல்கிறீங்க, ஒரு பேருந்து ஒழுங்காக இருக்கா? எதெல்லாம் இலவச பேருந்து? எல்லா பேருந்துமே பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்குது, பழுதாகி தான் இருக்குது. அதுலேயே மிக மோசமாக பழுதாகி இருக்கிறதே பிங்க் பஸ். அதுக்கு ஒரு பெயிண்டை கூட முழுவதுமாக அடிக்காமல் முன்னாடியும் பின்னாடியும் அடித்து அதுலேயும் ஊழல் போல், அது என்னன்னு தெரியல. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியோடு இணைந்து நீங்கள் செயல்படுகிறீர்கள்.
உங்களுக்கான இடத்தை இடைவெளி, அதாவது நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு அல்லது நீங்கள் செயல்படுறதுக்கான அந்த இடத்தை அவர்கள் தருகிறார்களா? நிச்சயமாக தர்றாங்க, நிச்சயமாக தர்றாங்க. இப்போ நான் தொடர்ச்சியாக இப்போ உள்ளாட்சி தேர்தல் சென்ற உள்ளாட்சி தேர்தலிலிருந்து ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கேன். இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கூட தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு 8 தொகுதிகளுக்கு போனேன். கண்டிப்பாக எனக்கு வந்து எனக்கான முழு சுதந்திரமும் எனக்கு இருக்கிறதா நான் உணர்றேன். நீங்கள் மறைமுகமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக இருக்கீங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. எப்படி இது நல்ல தகவல் பேசப்படுறதுக்கு சொல்கிறேன் அவளுக்கு. அப்படியா? இல்லைங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நான் இப்போ கூட அறிக்கை கொடுத்தேனே. இப்போ கூட என்ன அறிக்கை கொடுத்தேன்னா, சமுதாயத்தை மையப்படுத்தி நீங்கள் ஓட்டு கேட்குறீங்க, இது அரசியல் சாசனத்தில் எதிரானது, தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது. எந்த அரசியல் கட்சியுமே தன்னுடைய மதத்தையோ சாதியையோ கடவுளையோ மையமாக வைத்து வாக்குகள் சேகரிக்கக்கூடாது, எந்த நடவடிக்கைகளுமே ஈடுபடக்கூடாதுங்கிறது தான் சட்டம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதற்கு சமூக நீதி என்ற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு இந்த சாதி குறைவாக உள்ளவங்க நம்மளை ஆள்றாங்க, நாம் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாதிய நோக்கத்தை தான் நீங்கள் மக்கள் மத்தியில் தூண்டி விட்டு அதன் மூலமாக நீங்கள் ஆதாயம் பர்சனலாக தனிப்பட்ட முறையில் உங்கள் குடும்பம் தான் ஆதாயம் அடையுதுன்னு வெளிப்படையாக நான் அறிக்கை கொடுத்தேன். நான் யாருக்குமே ஆதரவு எதிர்ப்புங்கிறத விட நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்வது, நான் மக்களுக்கானவள், முழுவதுமாக மக்களுக்கு ஆதரவாக என்னுடைய கருத்துக்கள் இருக்கும். ஏன்னா எந்த இடத்துலையுமே நான் என்னுடைய கருத்துக்களை நான் காம்ப்ரமைஸ் பண்ணியே சொல்றதில்லை. நேர்மையான யாராக இருந்தாலும் சரி, எனக்கு சுயநல நோக்கம் கிடையாது. நான் சுயநல அரசியல் மேலும் மேலும் குறிப்பிட விரும்புறது, எனக்காக நான் அரசியலுக்குள்ள வரல, நான் மக்களுக்காக அரசியலுக்கு வந்திருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே பலவிதமான நம்மளுடைய திறமைகள் தகுதிகள் இதெல்லாம் இருக்கும் போதிலும் மக்களுக்காக நிற்கணும் அப்படிங்கிற இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால், அது போக போக காலம் போக போக தமிழகம் முழுவதுமே எல்லாரும் மனசுலையுமே என்னுடைய செயல்கள் போய் நிற்கிற அளவுக்கு என்னால் செயல்பட முடியும். இப்போ சாதி ரீதியான அவங்களுடைய அந்த பரப்புரைகளை கண்டனம் தெரிவித்த நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் ஒரிசாவில் பேசின அந்த இனத்துக்கு எதிரான, அதாவது தமிழர்கள் ஆளலாமா என்ற, நான் எல்லாத்தையுமே எதிர்த்தேங்க. என்னுடைய நான் வந்து தொலைக்காட்சியில் பேசும்போது நான் துணிச்சலோட எல்லாத்தையுமே எதிர்க்கிறேன். இதுவரைக்கும் வந்து எந்த பிரதமருடைய பேச்சுக்குமே வந்து தேர்தல் ஆணையம் புகாரை ஏற்று அவர்கள் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கலை. நேரடியாக பிரதமர் மேலே எடுக்கலை, கட்சி தலைமை மேலே எடுத்திருக்காங்க. ஆனாலும் அது கூட இதுவரை நிகழ்ந்ததில்லை. ஆனால் பிரதமர் அவர்கள் நேரடியாகவே மதவாதத்தையும் இந்த மாதிரியான பேச்சுகளையும் தமிழர்கள் இனம் ரீதியான பேச்சுகளையும் இன்னும் வேறு வேறெல்லாம், இது நான் சொல்லலைங்க, மூத்த அரசியல்வாதிகளே எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த தேர்தல் பிரச்சார யுக்திகள் மாதிரி வேறு எப்பவுமே நடந்ததில்லை. இது மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையை இந்தியாவையே அழைச்சிட்டு போகுது. ஜனநாயகத்திற்கு எதிராகவும் மக்கள் மத்தியில் உணர்வுகளை தூண்டி அவர்களை பிளவுபடுத்தி ஒரு பிளவுபடுத்தக்கூடிய பிரிவினை அரசியலை மையப்படுத்தி இந்த தேர்தல் பிரச்சாரம் அமைஞ்சிருக்குங்கிறத நான் வெளிப்படையாக சொன்னேன். என்னுடைய கருத்தையும் கூடுதலாக நிறைய பேர் என்னென்ன சொன்னாங்கிறது வரைக்கும் நான் எல்லாத்தையும் சொல்லி, அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் அமெரிக்காவில் இதை பற்றி என்ன எழுதியிருக்காங்க ஒவ்வொரு பத்திரிகை பெயரோட நான் விளக்கம் கொடுத்தேங்க. அனைத்து மக்கள் அரசியல் கட்சி அறம் சார்ந்து எங்கெங்கே தவறு நடக்குதோ எல்லாத்தையும் கண்டிக்கிறீங்க, பேசுகிறீங்க. ஆனால் உங்கள் கூட்டணி தலைவர் நரேந்திர தாமோதர தாஸை பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. இல்லை அது இல்லையே, அவங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்கங்க. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கிறத அவங்க பேசணும்னு சொல்கிறது வந்து சரியாக இருக்காது. எதிர்பார்க்கறது இல்லை, இப்போ நீங்கள் பேசுகிறத அவங்க பேசலாமா? இன்னும் கூடுதலாக அவங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு, எதிர்க்கட்சி தலைவர் என்ற ஒரு அதிகாரம்லாம் இருக்குது. அப்படின்ற போது உங்களை விட அதிகமாக அவர் பேசித்தானே ஆகணும். பேசுவாங்க. அதாவது அதற்கெல்லாம் நான் பதில் கூறுவது சரியா இருக்காது. நீங்க ஏன் பேசுறேன்னு அவர்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும். ஆனா என்னை பொறுத்தளவில் சரியான நேரத்தில் எதிர்ப்புகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்னன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் மக்கள் மத்தியில், இல்லை உங்களுக்கு கூட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. அதையும் அவர் விரைவில் பூர்த்தி செய்யணுங்கிறத கூட நான் கோரிக்கையாக கூட வைக்கலாம். அதுதான் என்னால் பண்ண முடியும். அதாவது நடிகர் விஜய் அவர்கள் ஒரு புதிய ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுக்கிறார் என்று பேசப்படுகிறது. உள்ளே வந்திருக்கிறாரு. 26 தேர்தலில் அவர் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக விளங்குவார் என்ற செய்திகளும் வருகின்றன. இது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளா, இல்லை யூகமாக சொல்லப்படுகிறதா, இல்லது உண்மையா? உங்களுடைய கருத்து என்ன? இது இட்டுக்கட்டப்பட்ட அப்படிலாம் கிடையாது. ஒரு நடிகராக இருக்கும்போது அவருக்கான ரசிகர்கள் பட்டாளம் அப்படிங்கிறது இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசியல்வாதியாக அவர் உருவெடுக்கலை, இன்னமும் உருவெடுக்கலை. அரசியல் தலைவராக வந்து
என்ன ஒரு பரிசு பொருள் அந்த மாதிரி கொடுக்கறது ஒரு அரசியல் தலைவர். அது எல்லாருமே கொடுக்குறோம், நாங்கள் வேற வேற நிகழ்ச்சிகளுக்கு போய் கொடுத்துட்ருக்கோம். அவரே நிகழ்ச்சி நடத்தி கொடுக்குறாரு, அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, எங்கள்கிட்ட இல்லை, அதனால் கொடுக்க முடியல. இன்னும் அவர் அரசியல்வாதியாக ஒரு முழுநேர அரசியல் தலைவராக மக்களுக்கான அந்த போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மக்களுக்கான குரலாகவும் ஒலிக்க தொடங்கும் போது தான் நமக்கு தெரியும். ஏன்னா அவர் கொள்கை கூட இன்னும் விளக்கம் கொடுக்கல. என்ன கொள்கை, எதன் அடிப்படையில் வராரு, எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் வராரு, யாருக்கு ஆதரவாக இருப்பார், யாருக்கு எதிர்ப்பாக இருப்பார், அதெல்லாமே நமக்கு தெரியாது. ஓரளவு ஒரு நடவடிக்கையிலே புரிய முடியுது. இல்ல நடவடிக்கையில ஐயோ எதிர்த்து பேசுறாரு, நடவடிக்கையில புரியல. 2 நாள் நிகழ்ச்சியா நடத்தி முதல் நாள் நிகழ்ச்சியில ஒருத்தரை எதிர்த்தாரு. சரி ஆஹா ஓஹோன்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா அடுத்த நாள் நிகழ்ச்சியில அப்படியே சரணடைந்தது போல கருத்துக்களை வைக்கிறாரு. அப்போ இவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்காருன்னு இன்னும் தெளிவாக நம்மளால புரிஞ்சுக்க முடியலங்க. அப்படி யாருக்காவது புரியுதுன்னா அவர்கள் மிகப்பெரிய அரசியல் ஞானியாகத்தான் நான் பார்க்கணும். தமிழக வெற்றி கழகம் 2026 தேர்தலில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதை தான் சொல்றேன். என்னங்க கொள்கை, இனி அவர் நடந்துக்கிறதுல இருக்குன்றீங்க. ஆமா, கொள்கை கோட்பாடு, அரசியல்வாதியாக அவர்களுடைய செயல்பாடு, எந்த தரப்பை நோக்கி அவருடைய குரல் ஒலிக்க போகுது, யாரை எதிர்த்து ஒலிக்க போகுது, யாருக்காக ஒலிக்க போகுது, அதெல்லாம் பார்த்து தானங்க மக்கள் முடிவெடுக்க முடியும். இன்னைக்கு சினிமாவில் ஒரு டைரக்டர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அதை பழகி பிராக்டிஸ் பண்ணி நடித்த ஒரு நடிகர், அவ்வளவுதான். அவர் நடிப்பு பிடிச்சிருக்கலாம், அவரோட நடனம் பிடிச்சிருக்கலாம், அவர் திரையில வர்ற ஸ்டைல் பிடிச்சிருக்கலாம், இதையெல்லாம் பிடிச்சிருக்கலாம், ஒரு இளைஞர் கூட்டத்துக்கு பிடிச்சிருக்கலாம், மாணவ பருவத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கூட பிடிச்சிருக்கலாம். ஆனால் அரசியல்வாதியாக அவர் என்ன செய்தார்னே தெரியாம இவரோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நாம சொல்ல முடியாதுல்ல. சரி, நீங்க அந்த காலம் மாதிரி சினிமாவை மையப்படுத்தி அரசியல்ல பெரிய அளவுக்கு வர முடியும் அப்படின்னா எல்லாருமே திரு எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்காட்டாக நினைக்கிறாங்க. ஆனா எம்ஜிஆர் அவர்களுடைய மட்டும் நடிகராக அரசியலுக்குள்ள வரல, சிவாஜி அவர்களும் அரசியலுக்குள்ள வந்தார். பிரபலம் அப்படிங்கும் போது எம்ஜிஆர் அவர்களும் ஒரு கட்சியிலே வந்துட்டாங்க. ஒரே தராசுல வைக்கக்கூடிய அளவுக்கு புகழ் உச்சியில தான் இருந்தாங்க. அதனால அரசியல் வேறு. அரசியலை தன்னுடைய பிரதானமாக எம்ஜிஆர் அவர்கள் தரையிலிருந்தே தொடங்கினாரு. தரையில தொடங்கி அதை திரையில காமிச்சாரு. நாடகங்கள்ல நடித்தாரு. பல நாடகங்கள்ல நடிக்கும் போதும் திரையிலையுமே ஒரு தாயை எப்படி மதிக்கணும், பெண்களை எப்படி மதிக்கணும், எந்த திரைப்படத்திலையும் நான் புகைப்பிடிக்க மாட்டேன். அந்த காலகட்டத்திலேயே புகைப்பிடிக்கிற காட்சியும் மது குடிக்கிற காட்சியும் நம்ம நிறைய நடிக்கக்கூடிய சிவாஜி அவர்கள் முழு திரைப்படமுமே மது குடிக்கிற மாதிரி எல்லாம் நடிச்சிருக்காரு. வசந்த மாளிகைன்னு ஒரு திரைப்படம்லாம் அவர் கோப்பையே அவர் நினைச்சாலே மதுதான் ஞாபகம் வரும். பாட்டு அப்படித்தாங்க, என் கோப்பையில் என் குடியிருப்புலாம். ஆமா, மதுன்னு தான் ஞாபகம் வரும். அது ஒரு மிகப்பெரிய விளம்பர யுக்தி. மதுவிற்கும் சிகரெட்டுக்குமே விளம்பர யுக்தியாக சினிமாவை தான் பயன்படுத்துறாங்க. அதை பாசிட்டிவா காமிக்கிறாங்க, நெகட்டிவா காமிக்கிறாங்கலாம் கிடையாது. காமிக்கிறாங்கிறதே அந்த காட்சி பதிவு நம்ம மூளையில போய் சேவ் ஆயிட்டுனா அந்த பழக்கத்திற்கு நம்ம அடிமையாவதற்கான 98% வாய்ப்பு இருக்கு. அதை அடிப்படையாக கொண்டுதான் நான் அந்த சினிமா திரைப்படங்கள்ல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த புகையோ மதுவையோ காட்டாதீங்க நான் பேசிட்டு இருக்கேன். அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் ஏதோ ஒரு நடிகருக்கு எதிரியாக இருக்கேன், எனக்கு என்ன, நான் வேற துறையில இயங்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நடிகர் எதுக்கு எதிராக இருக்கணும், நான் எனக்கு என்ன அவசியம் இருக்கு, அதுக்கான நெசசிட்டி என்ன இருக்கு? இல்லை, இப்போ அந்த ஊடகங்கள் பேசுவதும் நாங்கள் கேட்பதும் கூட நீங்கள் ஒரு விஜய்க்கு எதிராக பேசுகிறவர் போல் ஒரு தோற்றம் இருக்கிறது. நீங்க கேட்கறது மட்டும் இல்ல, பொது இடங்களில் நான் சென்றால் கூட இளைஞர்கள் மத்தியில அதை நம்ம உண்மையாகவே நான் ஆமோதிக்கிறது தான். அந்த பருவத்தில் அவர்களுடைய புரிதல் அவ்வளவுதான். அந்த பருவத்தில் இல்லை, ஒருவேளை அடுத்த தேர்தலில் 26 தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி என்று வருகிற போது நீங்களும் அங்கே இருப்பீங்க, நீங்கள் எப்படி அவரை எதிர்கொள்வீர்கள்? ஏன் இப்பவே எதிர்கொள்வேங்க, இதுல என்ன இருக்கு? இல்ல, ஒரு நட்பு ரீதியா இப்போ ஒரு எதிரா பேசுற மாதிரியான ஒரு தோட்டம் இருக்கு, அதை எப்படி மாத்த போறீங்க? ஐயா, நான் அப்படி எதிரா பேசுறதா அவர்கள் எடுத்துக்கொள்ளவே இல்லை. விஜய் தரப்பு யாருமே எடுத்துக்கொள்ளவில்லை. விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து எனக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. புஷி ஆனந்த் அவர்கள் என்னோட சகோதரர் போலதான் பேசுவாரு, அதெல்லாம் யாருமே எடுத்துக்கல. இது இளைஞர்களும் அந்த மற்றவர்களும் ஊடகத்தில் இருக்கவங்களுமே அதை எதிர்ப்புங்கிறாங்க. என்னுடைய எதிர்ப்பு முழுமையாக புகை, மது, போதை பழக்கங்களுக்கு எதிரானது தானே தவிர தனிநபர் நோக்கியது கிடையாது. நீங்க முன்னணி நட்சத்திரமா இருக்கிறதுனால உங்களை மாதிரி தான் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதே ஒரு 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 குறைந்த படங்களை நடித்த ஒரு ஹீரோ சிகரெட் குடிச்சாலோ மது குடிச்சாலோ அதை கடந்து போறாங்க.
ஆனா நீங்க பெரிய நடிகரா இருக்கும்போது அதை ஃபாலோ பண்றாங்கங்கிறோம். நாங்க உங்களை வந்து உயர்வா தான் சொல்றோம், தாழ்வா சொல்லல. சமுதாய அக்கறையோட இருங்க, சமுதாயத்தை நீங்க நேசிங்க. அவர்கள் மூலமாகத்தானே நீங்க வளர்ந்தீங்க. அவங்க அம்மா அப்பா, அந்த குழந்தைகளோட அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியோ பணம்லாம் கொடுத்து கடந்த 30 வருஷமா படம் பார்த்ததோட விளைவு தானே இன்னைக்கு உங்களுடைய செல்வாக்கு, பொருளாதாரம், உயர்வு அனைத்துமே. நீங்க இப்ப அவர்கள் வீட்டு குழந்தைய நீங்களே போய் கெடுக்காதீங்க. அவன் ஒரு சின்ன ஒரு தீப்பெட்டி குச்சி எடுத்து இப்படி ஓரத்துல வச்சு கூட விஜய் மாதிரி இருக்கான்னு கண்ணாடியில ரசிப்பான். ஆய்வு என்ன சொல்லுது, சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சவங்க 60% மேல உள்ளவங்க 13 வயசுக்கு முன்னாடி குடிச்சவங்களாம். இப்ப இந்த ஆய்வுகளை எல்லாம் நாங்க படித்துட்டு இது குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்க எங்களுக்கு உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும்? அதை எடுத்து சொல்ல வேண்டிய நிலையில நாம இருக்கோம். சொல்லாம விட்டுறக்கூடாது. இந்த சமூகத்துல நாமளும் பிறந்து வளர்ந்து சமூகத்திற்காக இருக்கணும்னு நினைக்கும் போது இதை எப்படி வந்து இது விஜய் பாவம், அவருக்கு ரசிகர்கள் கூட இருக்காங்க, அவர் என்ன வேணாலும் செய்துட்டு போட்டும், கடந்து போகும்னு என்னால் இருக்க முடியாது. அன்னைக்கு தலைவான ஒரு படம் வந்தப்ப இந்த ஊத்திக்க 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 நான் அந்த மாதிரிலாம் பாட்டு வந்து நான் சிங்கப்பூர்ல இருந்தேன். இன்னும் தமிழ்நாட்டில் இருந்தா கண்டிப்பா எதிர்த்திருப்பேன், கண்டிப்பா எதிர்த்திருப்பேன். இப்போ நீங்க வந்து சமுதாயம் நலமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் சமுதாய செயல்பாடுகளில் அதிகமாக ஈடுபடுறீங்க. ஓரளவு பெரியாரை தொடுகிறீர்கள் என்று கூட சொல்லலாம்னு வச்சுங்க. அதாவது அரசியலில் ஈடுபடாமல். அப்படி இருக்கும்போது சமுதாயத்திற்கு மட்டுமே செயல்படுகிற ஒரு இயக்கமாக நீங்கள் ஏன் செயல்படவில்லை, அரசியலுக்கு ஏன் வந்தீர்கள்? இல்லை, அந்த மாதிரி செயல்பட்டோம்னா என்னோட முடிஞ்சிடும். என் உயிர் இருக்க வரைக்கும் தான் அந்த செயல்பாடுகள் இருக்க முடியும். என்னால் உங்களால் வளர்க்கப்பட்டவர்கள், உங்களை பின்தொடர்கிறவர்களுக்கு உங்களுடைய அந்த எண்ணங்களை விதைக்க மாட்டீர்களா, ஏற்றி வைக்க மாட்டீங்களா? இல்லை, இதே நான் அதிகாரத்தில் வரும்போது என்னால் சட்ட திருத்தம் வரைக்கும் செய்ய முடியும். அந்த அதிகாரம் அப்படிங்கிறது எதற்கு தேவைப்படுது? அந்த இடத்துல அண்ணாவா மாறிட்டீங்க. அப்படி இல்லை, அதிகாரம் என்பது நம்ம வந்து நினைக்கிறத வந்து செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற இடத்த நம்ம நோக்கி நகர வைக்கிறதே தவிர இதில் வேறு எதுவும் கிடையாதுங்க. நீ இயக்கமாக செயல்படுறதுனால ஒரு திருப்தி கிடைக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. அதை விட அதை செய்து முடிக்கிறதுக்கான ஒரு டூல் நம்மள்கிட்ட இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தாமல் விட்டுறக்கூடாது. எனக்கு என்னென்னாங்க, நான் அரசியலே ஈடுபட மாட்டேன், நான் அரசியலுக்குள்ளே வரமாட்டேன், நான் மக்களுக்காகன்னு சொல்லிட்டு சொன்னவங்க எல்லாருமே அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க, எல்லாருமே அரசியல் பதவிக்கு வந்துட்டாங்க, எல்லாருமே மக்கள் ஓட்டுகளை நம்பி இருக்கக்கூடியவர்களாக, அதற்காக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க ஒரு நல்ல ஊடகவியலராக நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நான் மக்களை ஏமாற்ற விரும்பவில்லை, ஏன்னா இதை நான் ஏமாற்றுவதாக தான் பார்க்கிறேன். நான் வந்து இப்படி இருக்கேன், அப்புறம் கடைசியா வந்து நான் அரசியல் கட்சியா உருவெடுக்க, நான் அரசியல் தான் செய்ய போறேன், அரசியல் கட்சியில தான் இருப்பேன். ஒரு பெண்ணாக நான் அரசியலை கையில் எடுத்து மக்களுக்கான அரசியலையும் விழிப்புணர்வையும் கொடுத்து இந்த சமூகத்தில் ஒரு சின்ன மாற்றம் ராஜேஸ்வரி பிரியாவால் ஏற்பட்டதுங்கிறத ஏற்படுத்தணும்னா நான் அரசியலில் தான் இருப்பேன்னு பிடிவாதமாக நிற்கக்கூடியவளாக நான் இருப்பேன்னு நினைக்கிறது எந்த தவறும் கிடையாது. இப்போ இந்த அரசியல் காலத்தில் உங்களுக்கான நெருக்கடிகள் என்று எதை பார்க்கிறீர்கள்? எனக்கான நெருக்கடியாக நான் எதையுமே பார்க்கறது இல்லைங்க. நான் சிறிய வயதிலிருந்தே நான் வந்து என்னால் என்ன நிலைப்படுத்தி நான் என்னை நம்பியே இருக்கக்கூடிய நபராகவே நான் உருவாக்கி கொண்டதுனால எனக்கு நெருக்கடியாக எதுவுமே தெரியறதில்லை. இன்னும் சொல்லப்போனால் கடுமையான சூழ்நிலையை எளிமையாக கடந்து போகிற அளவுக்கான மனப்பக்குவத்தையும் மனப்பாங்கையும் இயற்கையும் இறைவனும் எனக்கு கொடுத்துருக்கிறதா நினைக்கிறேன். அதனால் எனக்கு எதுவுமே நெருக்கடியாக தெரியல. உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக, உங்கள் அறிவின் மூலமாக இந்த தமிழ்நாட்டின் பெண் மக்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை கூற விரும்புகிறீர்கள்? பெண்கள் வந்து சில துறைகளை வந்து நமக்கான துறை இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க. அதில் மிகவும் முக்கியமான ஒன்று அரசியல். அந்த அரசியலுக்குள்ளே வரணும்னு நினைக்கிற பெண்கள் கூட ஆண்களுக்கு கீழே இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வது போல சொல்கிறேன்னு நீங்கள் எதுவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆண்களுக்கு கீழே தான் நாம அப்படிங்கிற ஒரு நிலையிலேயே தான் இயங்க தொடங்குறாங்க. அதற்கு தனக்கான பதவி வேண்டும், தானே எப்படியாவது வரணும்னு ஒரு சுயநல போக்கில் ஒரு அரசியல் எடுக்கிறாங்க. இல்லை என்றால் அரசியலே தெரியாது, கணவன் அரசியல் இருக்காங்க. இந்த லேடிஸ் சீட்னு ஒதுக்குறாங்களே உள்ளாட்சி தேர்தல், அதுக்காக நான் அரசியல் இருக்கேன், 50% ஒதுக்கீடுக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மனப்பாங்குல இருக்காங்க. ஸோ அந்த அரசியல் அப்படிங்கிறதுக்குள்ள பெண்களுடைய சிந்தனையும் புரிதலும் மிக மிக குறைவாக இருக்கு. நீங்க நான் இப்போதான் சொல்ல தொடங்கியிருக்கேன், சீரியல் பார்த்து தொடர்ச்சியாக வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 5 மணி நேரத்துக்கு மேலே சீரியல் பார்க்குறாங்க. 6 மணிலேருந்து 11 மணி வரைக்குங்கிறது நிதர்சனமாக பார்க்குறாங்க. பகல்லையும் 12 மணிலேருந்து ஆரம்பித்து 3 மணியெல்லாம் பார்க்குறாங்க. இந்த கதைகளை எல்லாம் உங்களோட மனதில் ஏற்றி கொண்டு இந்த டைட்டில் இந்த கதை, அந்த டைட்டில் அந்த கதைன்னு உங்களால் பகுத்து சொல்ல முடியுதுன்னா, இந்த கட்சி இதுக்காக, அந்த கட்சி இதுக்காக, எந்த கட்சி மக்களுக்காக ஏன் உங்கள் மனசில் ஏற மாட்டேங்குது? ஏன் அதை பற்றி நீங்கள் சிந்திக்கிறது இல்லை?
நாளைக்கு உங்கள் வீட்டு பிள்ளைங்களும் உங்கள் குழந்தைங்களும் உங்கள் பேர பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னா இன்றைக்கி சமூகம் எப்படி இருக்குங்கிறத நோக்கி யோசிக்காமல் அவன் என்ன பண்ணா இவன் என்ன பண்ணுனான்னு சீரியலை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்கங்க. இதெல்லாம் இது ஒரு மாயை. இதுவும் வந்து திமுகவால் உருவாக்கப்பட்ட ஒரு மாயையாக தான் நான் பார்க்குறேன். அவங்களுடைய குடும்பம் அந்த தொலைக்காட்சி சன் டிவின்னு ஒன்று வந்து நீங்கள் ஒளிபரப்பினாலும் நீங்கள் எடிட் கூட பண்ணிக்கோங்க. அதில் போடப்பட்ட நாடகங்கள் தான், ஆரம்பிக்கப்பட்ட கதை தான் இன்றைக்கி பல்வேறு வடிவங்களில் பல்வேறு இடங்களில் பல்வேறு சீரியல்ஸாக உருவாயிருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம், பொழுதுபோக்கு தேவைதான். ஆனால் இன்னைக்கு வாழ்றதே சீரியலுக்காக மாறிட்டாங்க. நீங்கள் வேணா இன்றைய பெண்களை பற்றி ஒரு ஆய்வு பண்ணுங்க. எந்த சூழ்நிலையிலும் சீரியல் பார்க்கணும். எவ்வளவு நெருக்கமானவர்கள் இறந்து போனாலும் அந்த நேரத்தில் எப்படியாவது திருட்டுத்தனமாக வந்தாவது சீரியல் பார்க்கணும். எப்படி வந்து முழு நேர குடிகாரர்களாக எனக்கு 24 மணி நேரமும் மது வேணுங்கிற ஒரு மனநிலையில ஒரு குடி நோயாளிகள் உருவாக்கப்பட்டு இருக்காங்களோ அதே மாதிரி சீரியல் நோயாளிகள். இதனால குழந்தைகள்கிட்ட, அதாவது பிள்ளைகள்கிட்ட பழகிறது இல்லை, பிள்ளைகள்கிட்ட மனம் விட்டு பேசுறது இல்லை, பேர பிள்ளைகள்கிட்ட பாட்டிகள் பேசுறது இல்லை, பேர பிள்ளைகளோட பழகிறது இல்லை, அவர்களுக்கு உணவு கொடுக்கறது மட்டும். அந்த லிஸ்ட்ல வந்துட்டாங்களா? பாட்டிகள் தான் அதிகமா இருக்காங்க. பாட்டிகள் தான் அதிகமா இருக்காங்க. ஏன்னா அம்மாக்கள் வந்து போன்ல பாத்துக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு சீரியல் பார்க்கறது இல்லை. இது வரைக்கும் என்னுடைய வாழ்நாளில் நான் ஒரு சீரியல் கூட பார்த்ததில்லை. ஒரு சீரியல் கூட என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததும் இல்லை, பார்க்க விரும்புறதும் இல்லை. ஏன்னா நான் எந்த விஷயத்துக்கும் அடிமையாகி அதை நோக்கிலாம் என்னால் பயணம் செய்ய முடியாது. பல்வேறு விதமான புத்தகங்கள் இருக்கு, கதைகள் இருக்கு, நமக்கு தேவையானவை இருக்கு. நல்ல திரைப்படங்களை பார்க்கலாம், நிறைய திரைப்படங்கள் பார்க்கறதுக்கு ஆர்வம் இருக்கு எனக்கு. நான் சீரியல் அடிக்ட் ஆக முடியாது. உங்கள் கட்சியில் உங்களை தவிர பெரிய பொறுப்புகளில் பெண்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா? அப்படி பண்ணிருக்கீங்களா? நிச்சயமா நியமிச்சிருக்கேன். மாவட்ட செயலாளர்கள் கூட நான் வந்து பாதிக்கு பாதி பெண்கள் தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்களுடைய கட்சின்னா ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் மட்டும்தான் தெரிகிறார், மற்றவங்க அதுக்கு அடுத்தவங்க யாரு அப்படி தெரியல. இப்போதான் நாங்கள் தொடங்கி இருக்கோம். இந்த நேற்றைய ஆர்ப்பாட்டத்தில் கூட நல்ல சிறப்பாக பேசினாங்க. மகளிர் அணியாக இருக்கட்டும், இளைஞர் அணியாக இருக்கட்டும், பெண்கள் பலர் இருக்காங்க. அவர்களை வந்து முன்னிலைப்படுத்தி எதிர்காலங்களில் நிறைய மேடைகளில் அவர்களுடைய குரல்கள் ஒலிக்கணும், அவர்களும் தெரிய தொடங்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை தான் நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த முயற்சி, ஏன்னா அரசியல் நம்ம கூட வர்றவங்க அரசியல்வாதிகள் கிடையாது, நல்லாவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுமக்கள்ல இருந்து இதுவரைக்கும் அரசியல்லாம் என்னன்னே தெரியாதவங்க வராங்க. இப்போ அவர்களுக்கான பயிற்சியும் தேவைப்படுகிறது. அந்த பயிற்சியையும் கொடுத்து இப்போ இந்த நான் உங்களுக்கு கொடுத்த பேட்டியை என்னுடைய கட்சியின் மூலமாக வரக்கூடிய ஒரு பெண்ணும் உங்கள்கிட்ட வந்து இந்த அளவுக்கு அரசியல் புரிதலோட பேசணும், அதற்கு தயார்படுத்திட்டு இருக்கேன். கண்டிப்பாக வருவாங்க. உங்கள் கூட்டணி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அதில் வந்து அவங்களுக்கு ஆதரவாக சீமான் அவர்கள் குரல் கொடுத்தார். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அவர் அந்த அரசியல் விக்கிரவாண்டி தேர்தலுக்காக அவர் சீமான் அவர்களை வந்து நான் இப்போ ரொம்பவே அவர் மேலே கோபமாக இருக்கேன். அதனால் எப்போவுமே அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, பெண்கள் ரீதியாக தொடர்ச்சியாக அவர் வந்து பெண்களை மதிக்கிறதே இல்லை. 50% பெண்களுக்கு சீட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறது மட்டுமே பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நினச்சிக்க முடியாது. அது வந்து பிஸ்னஸாக பார்க்குறாரு. ஏற்கனவே பிஸ்னஸில் உள்ளவங்கள்ட்ட இல்லாத டெக்னிக்கை நாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த யுக்தியில் ஒன்றாகத்தான் அதை வந்து கொடுக்குறாருன்னு நான் எடுத்துக்குவேனே தவிர பெண்களை மதிக்கக்கூடியவராக அவர் நடந்துக்கிறது இல்லை. அதை அவர் திருத்திக்கணும். திருந்துனா நாம் வந்து ஆதரிக்கலாம், திருத்திக்கணும். இப்போ ஏதோ ஒரு பெண்மணி அவர் குறித்து புகார் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது கூட அந்த சூழ்நிலைகள் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கும் போது தன்னை சுற்றி பெண்களை மட்டும் வச்சுக்கிறார். பேட்டி கொடுக்க வரும்போது கூட தன் மனைவி கூட இருக்கும்போது கொல்லையில் 1000 பெண்கள் இருக்கும்போது இவ தான் கிடைச்சாலான்னு சொல்லி என் மனைவி கேட்குறா. இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த ஒரு கட்சியுடைய தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கவர் பேசக்கூடிய விஷயமா அது. அப்போ நீங்கள் உங்கள் கட்சியில் உள்ள பெண்களை என்னவாக பார்க்கிறீர்கள்? உங்களை சுற்றியுள்ளவர்களை பெண்களாக இருந்தால் நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? அது அப்படியே நடந்தது. இப்போ கூட 2-3 தினங்களுக்கு முன்பு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய சமாதி அமைந்திருக்க இடம் குறித்து பேசும்போது தவறான மீனிங்ல பேசுறாரு. அது வந்து ஒரு பெண்ணை போகப்பொருளாக நினைப்பவர்களால் மட்டும்தான் அந்த மீனிங்ல பேச முடியும். இரட்டை அர்த்தத்திலையும் அவருக்கு சுற்றியுள்ள கூட்டத்திற்கு எனக்கு நான் வெளிப்படையாக கேட்க விரும்புகிறேன், அவங்க என்ன நினைப்பில் இருக்காங்கன்னே தெரியல. ஏன்னா ஆணாதிக்க சிந்தனையை தூண்டுறாரு. நல்லா சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, நெஞ்சை நிமித்திட்டு போ, ஜிம்முக்கு போ, அதை பண்ணி, ஜிம்முக்கு போங்கிறதெல்லாம் பரவாயில்ல, நீ திமிராயிரு அப்படிங்கிறது இடத்துல வந்துங்க நிறைய விஷயம் கெடுதல் இருக்கு. அவர் இன்சிஸ்ட் பண்ணுறதே சமூகத்தை
நல்முறைப்படுத்துறதுக்கா அல்லது வேறு வழிக்கு கொண்டு போறதுக்காங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. பேச்சுல ஒரு நிலைப்பாடு கிடையாது. இன்று ஒன்று பேசுறது, நாளை ஒன்று பேசுறது, நாளை மறுநாள் ஒன்று பேசுறது. இல்லை, இப்போ இதுவரை தனித்து நின்று நான் தனித்து செயல்படுவேன் அப்படிலாம் பேசிட்டு வந்தவர் திடீர்னு விஜய்க்கு வாழ்த்து சொல்றாரு, எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. அதை தான் நான் சொன்னேனே. இதே விஜய் அவர்கள் குறித்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பேசும்போது நடிகனாக இருப்பது மட்டும் நாடாளுவதற்கு தகுதியாகுமா அப்படின்னு பேசினாரு. அது அவருடைய இயல்பே அதுதான். நேற்றுக்கு ஒன்று பேசுறாரு, நாளைக்கு ஒன்று பேசுறாரு. அதனால அரசியல் பற்றி ஒரு ஒரு அவரை நான் ஒரு பெரிய அரசியல்வாதியாக எனக்கு நினைக்கவே முடியலைங்க. ஏதாவது ஒன்றில் ஒரு 80% ஸ்ட்ராங்காக இருக்கலாம். 20% கால சந்தர்ப்ப சூழ்நிலை எந்த அரசியல்வாதியாலையுமே ஒரே மாதிரி இருக்க முடியாது. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இவர் 80% மாறி மாறி இருந்துட்டு இருக்காருங்கிறது தான் என்னுடைய. இப்படிப்பட்ட பல்வேறு நிலைகளில் இருக்கிற அரசியல்வாதிகளோடு நீங்கள் போட்டியிடுகிறீர்கள். நீங்கள் உங்கள் இடத்தை, உங்கள் குறிக்கோளை எட்டி பிடித்து விடுவீர்களா? நிச்சயமாக பிடிப்பேன். அந்த நம்பிக்கை முழுமையாக இருக்குது. ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய அர்ப்பணிப்பு தூய்மையானதாக இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நான் உங்களுடைய தொலைக்காட்சியில் கூட நான் இடம்பெற வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதா நினைக்கிறேன். கண்டிப்பாக இனி வரும் எதிர்காலங்கள்லையும் மக்கள் பணியில் தொடர்ச்சியாக இருப்போம். மக்கள் வாய்ப்பு கொடுத்தால் வெற்றி பெறுவோம். அப்படி இல்லைன்னா கூட இது ஒரு வரலாறாக நான் எடுத்து அடுத்து வரக்கூடிய ஒரு சந்ததியினருக்கு நான் இதை தொகுத்து வழங்கிட்டு போவேன் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமாக இருக்குது. உங்கள் நம்பிக்கை வெல்ல தமிழன் தொலைக்காட்சி வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே, அடுத்த ஒரு அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.